ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கிற கொல்லிமலையில் இந்த நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்கு பெரியவங்களுக்கு டிக்கெட் 30 ரூபாங்க, குழந்தைங்களுக்கு டிக்கெட் 20 ரூபாங்க. கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளார போனோடனே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறப்ப கேரி பேக் இருக்குன்னு மெயினாக செக் பண்ணுவாங்க. அதனால் கேரி பேக் எடுத்துகிட்டு போகாதீங்க. பேக்கில் ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க, வாட்டர் கேன் எடுத்துங்க. ஏன்னா இடையில நமக்கு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். ஹாய், நாங்கள் வந்து இப்போ ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு படிக்கட்டில் ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு இருக்கோம். அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா படிக்கட்டு செங்குத்தாக இருக்குங்க. மொத்தம் 1196 படிக்கட்டுங்க. சுமாராக 1 கிலோமீட்டர் வரும்னு போர்டில் போட்டிருக்காங்க. இறங்குறப்ப பார்த்தா படிக்கட்டு ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க. அதனால மனசில் பயமாக தான் இருக்குது. நடுவில் கம்பி கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கம்பியை பிடிச்சிட்டு மெதுவாக இறங்கிக்கலாம். மெதுவாக இறங்க பார்த்தோம்னா இடையில ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வருதுங்க. அங்கேருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துட்டுங்க அப்படியே இறங்க தொடங்கினோம்னா படிக்கட்டு ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இருந்தாலும் மேலே ஏறுறவங்கள பார்க்குறப்ப மனசுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருங்க. ஏன்னா அவங்க ஏறுறப்ப ரொம்ப மூச்சு வாங்கிட்டு ஏறுறாங்க. நமக்கும் பார்க்குறப்ப பயமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் நாங்கள் இறங்குறோம். ஏன்னா நிறையா பேர் இந்த நீர்வீழ்ச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. எங்களுடைய வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் எங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களால் பார்த்துக்க முடியும். போக போக படிக்கட்டு பார்த்தா செங்குத்தாக தாங்க இருக்குங்க. உண்மையிலுமே ரொம்ப செங்குத்தாக இருக்குது. கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும். கொஞ்சம் நின்று இறங்கிங்க. ஏன்னா காலெலாம் நடுக்கெடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நின்று இறங்கிங்க. அப்படியே மெல்ல போக 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 உங்களுக்கே பழகிடும். அவ்வளோதாங்க, கிட்ட வந்தாச்சுங்க. அங்கே பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்க. ஆகாயத்துலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குங்க. அங்கே பாருங்கள், ஆகாயத்துலேருந்து நீர் அப்படியே கீழே விழுகிற மாதிரி இருக்குது. அதனால தான் இதுக்கு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சின்னு பேர் வச்சுருப்பாங்களாட்டுதுங்க. உண்மையாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் எங்களுடைய டைம் பாஸ் சேனலோட ஃபர்ஸ்ட் வீலாக். உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆகாய நீர்வீழ்ச்சி பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி வந்தோம். இறங்குறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு இந்த நீர்த்துளியை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருக்குது. குளிக்கலான்னு இருக்கிறோம். நீங்களும் பாருங்கள், நீங்களும் ஒரு டைம்னாச்சும் இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி பாருங்க. கண்டிப்பாக வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே பாருங்கள், ஆகாயத்துலேருந்து நீர் அப்படியே கீழே விழுகிற மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பேர் பாருங்கள். இந்த ஒரு கயிறு இடையில கொடுத்துருக்காங்க. அந்த கயிறை பிடிச்சிட்டே போங்க. ஏன்னா பாறையெல்லாம் வழுக்குது. குளிக்கிறப்ப பாறையெல்லாம் வழுக்குது. வாவ் சாமி, மேலே இருந்து பார்க்குறதுக்கு சான்ஸே இல்லைங்க. ஒரு டைம்னாச்சும் கண்டிப்பாக கொல்லிமலை வந்தால் இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இறங்கி கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க. எவ்வளோதான் இது இருந்தாலும் கண்டிப்பாக பார்க்கணுங்க. அவ்வளோதாங்க, குளித்து முடிச்சாச்சுங்க. அப்படியே இயற்கையை ரசித்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பேர் பாருங்கள் போங்க. உண்மையாலுமே அந்த அனுபவம் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. எங்கள் 3 பேர்த்துக்கும் எங்களுடைய ஃபஸ்ட்டு விலாக் வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எடுக்கணும்னு வந்து ஆசைப்பட்டோம். ஏன்னா நிறையா பேர் இங்கே வர முடியாமல் இருக்காங்க. எங்களோட வீடியோ பார்க்குறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை நேரில் பார்த்த மாதிரி அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்குங்கிறதுக்கோசரம் தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்க வந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெதுவாக கிளம்பலாம். பாருங்க, கிட்ஸ் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க பாருங்க. ஹாய் சொல்லுங்க. உங்க நேம் எப்படி இருந்தது? இப்பதான் வரீங்களா? இப்பதான் வரீங்களா? எந்த ஊரு? எந்த ஊருங்க? சேலம். நாங்களும் சேலம் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட், தேங்க்யூ. வாங்க, உங்களுக்கு பிடிக்கும். இங்கே இருந்தால் அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் இருந்தால் நிறையா பேர் ரீல்ஸு ஷார்ட்ஸுக்கெலாம் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. எவ்வளோ பேர் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாரி கீழே அடிவாரத்துலேருந்து மேலே ஏறும்போது
அப்படியே ரோட்டில் வண்டியில் வரப்போ உண்மையிலுமே சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ பனிமூட்டம், அவ்வளோ ஜில்னஸ்ஸு, இயற்கைன்னா உண்மையிலுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு 30 படி தான் ஏறி இருப்போம். இதை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உண்மையாலுமே செம்ம ஜாலியாக இருந்தது. இப்படி ஏறுறதுக்குள்ளாருனா மூச்சு வாங்குது. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் ஏறுறதுன்னு. மணி 1:52 மதியம். டைம் 2:27ங்க. ரொம்ப டயர்டாக இருக்குங்க. பஸ் காலையில் சாப்பிட்ட சாப்பாடு 1/2 மணி நேரம் ஆகுது. கரெக்டாக 1/2 மணி நேரம். குளிக்கிறப்ப நல்லா தான் இருந்தது. நான் ஏறி வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பயங்கரமாக இருக்குன்ட்டு. நாளைக்கு தான் தெரியும் இதோட வலி என்னான்ட்டு. ஏற்கனவே நான் அனுப்பிச்சுக்கிறேன். நீங்கள் 2 பேர் அனுப்பிப்பாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அனுப்பிப்பாங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருந்தது. ஜாலியாக இருந்தது. அவ்வளோதான் வந்துட்டோம். அவ்வளோதாங்க என்ட்ரன்ஸ். அவ்வளோதாங்க மேலே வந்துச்சுங்க. மொத்தம் கரெக்டாக கீழேருந்து மேலே வரதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு 2-3 இடத்துல நின்று வந்தோம். இருந்தாலும் நீங்கள் வந்தீங்கன்னா பொறுமையாக நின்றுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.